வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ் த மேக்னட் ஃபேமிலி 2.0 சேனல்லேருந்து எதிர்பார்க்காத எண்டிங் சம்பவங்கள், அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி எண்டிங் சம்பவங்கள் அப்படின்றது நான் அவரோட சேனல் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அனிமல் கண்டென்ட் பார்த்துருக்கேன், அப்புறம் சிசிடிவி அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் திருமண சம்பவங்கள் ஒரு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங் ஒரு ட்விஸ்ட் வச்சு வரும் போல் அந்த வீடியோஸில் பலாம் எப்படி வச்சு செஞ்சுருக்காருன்னு. நம்ம சேனலை ஆரம்பிச்சு வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறதோட சேர்ந்து எதிர்பார்க்காத எண்டிங் சம்பவங்கள் பாருங்க. போலாம். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு மாதிரி ஆரம்பிச்சு வேற மாதிரி முடிஞ்ச எண்டில் ட்விஸ்ட் வைக்கிற எதிர்பார்க்காத சம்பவங்களை தான். விளையாட்டு வீணையானதுல இருந்து வெறியான பூனையானது வரைக்கும் எதிர்பார்க்க வைக்கிற எதிர்பாராத சம்பவங்களை தான் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே எடுத்துட்டு வந்திருக்கோம் ஜனநாயக முறைப்படி. சரி, எண்டிங்ல எதிர்பார்க்காம முடிஞ்ச யதார்த்தமான சம்பவங்களை என்னன்னு எடுத்து பார்க்க என்ட்ரி ஆகணும் உள்ளங்கிறதுனால இன்ட்ரோ படியா இருட்டர் அண்ணன் அரை மணி நேரமா நிக்க உள்ள எவனோ அவுத்துட்டு நிக்கிறான். போட்டோ எடுக்கிற இடத்துல பேண்ட் இல்லாம என்னடா வேலை? ஓ மை காட், ஒரு வேலை. ஹலோ, தொப்புல கடுக்கன் போட்டிருக்கீங்களா சார்? மை தீந்து போச்சு மாவே. அதனால தான் கீழே வருது. பொட்டியை வச்சு போட்டாவே என்ன இளவு ஜாம ஆயிடுச்சா? நேற்று பேசினதுல இருந்து ப்ரொஃபைல் பிக்சரே காணமே. வெக்கப்படுறாளோ? ஆஹா, உனக்கு எங்கேயோ இருக்குடா பெருசா மச்சான். வை காடு வை. ஆல் கேர்ள்ஸ் லைக் இந்த மாதிரி பிராங்க்ஸ் நான் ஒரு பாத்துட்டேன். உங்களுக்கு பேனர் வச்சவங்களுக்கு பொத்துன்னு வந்துருச்சு. முன்னாடி பண்ணுவாங்க. இவங்க ட்விஸ்ட்கா பல்லு எவன்டா இந்த வேலை பார்த்தது? ஹேர் கலர் பண்ணிருக்கனே, அதையே ஆட் பண்ணல. இனி ஆட் பண்ணிடுவாங்க. 1000 நாள் அடிச்சாலும் ஆத்துல சேரணும். ஆனா அவருக்கு என்ன நேரமோ? அங்க பாவப்பட்ட உயிரை பத்திரப்படுத்தினாங்க. காப்பாத்த ஆள் இல்லையா? ஏன் இல்ல, நான் இருக்கேன். அம்மனிக்கு 60 ஆயுசு. ஒவ்வொரு உயிரும் முக்கியம் தானே. இங்க இருக்க சேஃப்டியா இருப்பேன். ஸ்டாப் வந்துருச்சா? உயிர் எவ்வளவு உன்னதமானது இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இனி உழைச்சு முன்னேறி இந்த உலகத்தை போச்சு. அங்க தாறுமாறா வண்டி வந்தது. வால் பாய் புடிச்சாங்க. இடுப்புல உடைச்சிட்டு வரான். தக்காளி நிறுத்துடா. என்னடா தண்ணிய போட்டிருக்கியா? ஆத்தாடி. ஐயோ, பாத்துட்டேன். அங்க நடுங்க வைக்கிற நாய் பயம். பயப்படாதீங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஹோல்ட் பண்ணிருக்கேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். உட்காரு. அவர் தூக்கி போட்டாரு. 10 பாத்திரம் தேய்ச்சே பகல் முழுக்க இந்த அலம்பு பண்ணாட. ஆத்திரப்படாத தம்பி, வீட்டுக்காக எவ்வளோ உழைக்கிற. உன் மேல அண்ணனோட அன்பு எப்பவுமே இருக்கு. இந்த இது உனக்கு. அண்ணே, உனக்கு தான் உள்ள பிரிச்சு பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் வேணா, தேய்ச்சு கழுவிரு. தக்காளி 2 வெட்டி 4 போடல. இது என்ன கோலமாவா? அது கோலமாவு இல்ல. அது புத்திசாலி புள்ள. ஏரியா க்ளோஸ்டா. யாருக்கு? கடாமானு கடக்காதுன்னு எந்த மடப்பைய சொன்னா? தடை போட்டா நின்றுவேன் நினைச்சிருக்காங்க. மடப்பையில அங்க சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு சப்பு ரைஸ். அன்பே, ரொம்ப நாளா அவன் விரல பார்க்கும்போது அப்போ ஓகே. தக்காளி நகமே எடுக்காம இருக்க, நான் வந்து எடுக்கணுமா? எரும மாடு. தம்பி முறை ஓட்டுறான். மஜா பொம்மை ரெடி. தக்காளி நாக்குல டீ போட்டு 4 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. நாம ஏன் ஆரம்பிக்க கூடாது? வேற வியாபாரம் பார்க்க வேண்டியது. அவரு பொறுப்பானவரு. நண்பா, பல் செட் முன்பல் இல்லாம சிரிச்சா நீ இப்ப குத்துவாரா? நான் பாத்துறேன் இந்த வீடியோ. தக்காளி மாட்டனடா. பல் செட் வந்தது கார்ட மாட்டி விட்டு அடிக்குது. அங்க பந்தி போட 5 செகண்ட்ஸ் லேட். பொறுமையாங்க, எல்லாரும் கிடைக்க. இப்ப உட போறியா? உன்னைய மோசில போட்டு கொண்டு வாங்க. அதிகாரி ஐயா உள்ள போங்க. என்னையா? போங்க சார், பொரியல் ஆறி போயிடும். யோ தாத்தா, தரமான ப்ராடக்டா இருக்கிய. தக்காளி எனக்கு கூட ஓட்ட தெரியாதே. அப்படி சரி, பெல்ல எப்படி பட்டாக்ஸ்லயே அடிப்பியா? அதெல்லாம் அசால்ட். உங்க பாட்டிட்ட போய் கேட்டு பாரு. காலை விரிச்சு மீனை பிடிக்கும் போது நல்லா பிடிக்கிற மேன் நீ. எல்லா உயிரினத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அங்க காரையே தடுத்து பிடிக்கிற ஸ்டண்ட். ரெடி, பொசிஷனுக்கு வந்துட்டு டபுள் 2.
ஏமாந்தீங்களா? எடுத்து பிடிக்கல. சாரி சார், பிரேக் பிடிக்கல. ஐயா ஆயோட இருக்கல தான். பாஷா, ஓ மை காட் பாஷா, புண்ணிய தேடி காசிக்கு போனார். பார்வை இல்லாத பறவை நான், கடவுளுக்கே கண்ணில்லை. வடகிழக்கு வாட்டமா இருக்கு. அங்க டைவிங்லயே ஒரு டிஃபரன்ஸா காட்டினாரு. இதுக்காக தான் அங்கேயே சென்சார் பண்ணிருக்காரு. அந்த பேட்மிண்டன் டென்னிஸா அவரு கவலையே பட மாட்டாரு. கலட்டி காட்டிடுவாரு. சார் உங்களோட ஆர்டர் என்ன? புரோட்டீன். சரி குடிக்கிறதுக்கு? அதுவும் புரோட்டீன் தான். அத்தடி டெவலப் பேசாதீங்க. பச்சை தண்ணிலயும் புரோட்டீன் இருந்தா பக்காவா இருக்கும். கேமரா கலட்ரா. விருச்சிக ராசி புரோட்டீன் வாசி. காட்டுவாசி முதுகுல கட்டிங். சோபா தைக்கறீங்க. தக்காளி ஃபுல்லா ஃபிட்டிங். புரோட்டீன் குறைஞ்சு போச்சு. போற வழியில புரோட்டீன் வாங்கணும். ஏன் நாங்களா பண்ண மாட்டோமா? தக்காளி தாங்கிறது என்ன தின்ன தின்ன, தாங்கிறது என்ன தின்ன தின்ன. எப்படி உருவாச்சுன்னு சொல்றார். எப்பேற்பட்ட காமெடி. எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். 12 லைக். அவ்வளோ பெரிய காமெடிலாம் இல்ல, சுத்தமா சிரிப்பே வரல. அங்க மாஸ்டரு கவனம் ரொம்ப முக்கியம். மொபைல மட்டை அடிச்சிட்டாரு. ஐயோ, எம்மையே கட்டி முடிக்கலையே. நீங்க சொன்னதை நீங்களே கேட்டிருக்கலாம். கவனம் முக்கியம் இல்ல மாஸ்டர். மாஸ்டர் அங்க டார்ஜான் கேம் தோழர்களோட ஆட சாமியா நான் பாத்துறேன். ஐட்டா குதிக்கும் போது மஞ்சா இவர்கிட்ட சும்மா வெறும் கட்டையை மட்டும் கொடுத்துருவாங்கடா. போலாடா. ஆமாடா, நல்ல கெட்டியா பிடிச்சுக்க. ஐட்டா குதிக்கணும். இந்த சாமியா அண்ணன் மேடலையே மாஸ்க் காட்டுவாரு. ஆட்டு மந்த ப்ராடக்ட் விற்க பெரிய சந்தை. கைப்பட்ட பொருளை வாங்க கட்டு கடங்காம நிக்கிறாங்க. வச்சுக்கங்க. அங்க பக்கத்து வீட்டுக்காரரோட பஞ்சாயத்து. மிஸ்டர் யானமுத்து, என்ன தைரியம் உங்களுக்கு? பர்மிஷன் வாங்காம என் வீட்டு முன்னாடி உங்க சாணத்தை பார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. கேட்க ஆள் இல்லைன்னு வச்சுங்களா? ஹவுஸ் அசோசியேஷன்ல பேசி உங்களுக்கு எதிராக ஆர்டர் பாஸ் பண்ணல என்ன? ஐயோ, அங்க ஒரே இந்த ஹல்க் வந்து விதிப்பார் லட்டா. பனியில பொழுதுபோக்கு. எபில் பிளான்ஸ்கியா போன் பண்ணுங்கனே. சாரினே. என்ன மெசேஜ்? உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப நீ என் கூட இருந்திருந்தீனா. எங்க நான் போயிட்டேன், இங்க தானே இருக்கேன். அவருக்கு பிரைவேட் கிளாஸ் போக நமக்குள்ள என்ன கோச் கொஞ்சம் க்ளோஸா சொல்லி கொடுங்க. க்ளோஸாவா? அப்படியே கட்டைய வலது. ஏன் நிறுத்திட்டீங்க? சப்ஜெக்ட் புரியல. க்ளோஸா வாங்க. அப்பதான் பப்ளிக்ல பொழந்துடாதமா சரண்டர் ஆயிடுறேன். வீட்டுக்கு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் மேடம். கண்ணான கண்ணே, கண்ணான 20 ரூபானே. ஹேவ் a great day. ஏதோ கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, கண்ணே கண்ணே. பொடிச்சிட்டேன். பொடிக்கல. கண்டு வீங்கிற அளவுக்கு குத்தி கொண்டு குத்துச்சண்டை போட்டியில் புள்ளிகளின் படி நமக்கு கிடைத்த வெற்றியாளர் போலோ டவுசர். போடு தம்பே மாசு. தம்பே பவர்டா. அடிங்க. கைய விடுறா. சப்புன்னு அடிக்கிறீங்க. தவறுடா. அவர் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் ஆரம்பிப்பாரு. வெற்றி கோட்டை தொடங்க பாரு. வீரருக்கு விழாத முயற்சி வேண்டும். இலக்கு எல்லையை நோக்கி இருக்க வேண்டும். இரு கால்களும் வில்லை போல பாய வேண்டும். முடியும் என்று நினைத்தால் கண்டிப்பாக முடியும். தயாராக இருங்கள். 1 சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முன்னேறி போக வேண்டும். ஏப்பா வண்டிக்கு என்னப்பா குறை வச்ச? காலையில இருந்து அணைஞ்சிக்கிட்டே கிடக்கு. அதான்டா அவனை எனக்கு தெரியல. அவங்க லேட்டா நினைக்கிறேன் அந்த இதுல. அப்படி என்ன? அங்க காவல்துறை தேடி வரும்போது கவர் பண்ணி இருந்திருக்காரு. எங்க போனான்னு தெரியல ஆபீசர். ஒரே சிமெண்ட் முட்டையை அடிக்கிருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் சில்லறத்தனமா இருக்கு. கழுதப்புலி வெளியே வா. நைஸ் பாய்ஸ் அடிக்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க சார். இப்ப நீங்க ஒளிஞ்சுக்கோங்க, நான் என்றேன். இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. நான் தான் அது. தம்பி, நீங்கள் தான் எந்த வீட்டை பெயிண்டிங் செய்து தர வேண்டும். அதுக்கு என்ன, ஒரு 35,000 ரூபாய் பணமும் 3 நாள் டைமும் கொடுங்க. 3 நாளைக்கு பிறகு. தம்பி, வேலை முடிந்ததா? கச்சிதமா முடிஞ்சது. அப்படியே இருக்கே. அச்சு பிசுறாம அப்படியே தான் இருக்கு. அடங்கப்பட்டா. முக்கியமான ஹைலைட் அந்த காக்கா தான். ஆர்ட்டோட ஹார்ட் பீஸ். 35,000. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. எப்பவுமே அந்த பேர் என்ன? அது பேரே டக்கு ஞாபகம். இந்த குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி தண்ணி தலையில விழுந்துட்டு ஒரு யோசிச்சுல அதுவே மைண்ட் வாய்ஸ்ல அந்த மாதிரி இதைத்தான் போடுவார். இப்போ அவரு இதே போட்டுருக்காரு. நைஸ்.
இப்போ வரும்னு நினைக்கிறேன். மெம்பர்ஸ் லிஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வரும். நம்ம சேனலுக்கும் மெம்பர்ஸ்லாம் அன்லாக் ஆயிருக்கு. சப்போர்ட் பண்ணினா நான் உதவியாக இருக்கு. தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்கு தான் அள்ளு. தக்காளி இன்னைக்கு தான்டா உனக்கு கடைசி நாள். எனக்கு அப்பவே தெரியும் சாகர். சாவியை லாக் பண்ணிட்டு வீட்டை எடுக்காம வந்துட்டேன். ஓ முடிஞ்சா நைஸ் வீடியோ. இதே மாதிரி மேக்னெட் ஃபேமிலி சேனல் வந்து நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒரு சில வீடியோஸ்லாம் மொத்தமாக கவர் பண்ணியிருப்பேன். ஒரு 2-3 வீடியோஸை ஒரே வீடியோவாக ரியாக்ட் பண்ணியும் போட்டிருப்பேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும் எல்லாமே. மோஸ்ட்லி நான் ஃபன்னி அனிமல்ஸ் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் சிசிடிவி வருது. இது கொஞ்சம் வித்தியாசமானது. அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்ஸ், எதிர்பார்க்காத எண்டிங்ஸ். செம்ம ஃபன்னான வீடியோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அப்புறம் வரேன்.